ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சாதமும் சிக்கன் கிரேவியும் தாங்க. ஏற்கனவே நேற்று வச்ச ரசம் சாம்பார் எல்லாம் மீதம் இருக்கிறதுனால சிக்கனை ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி வைக்காம திக்னஸாக கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. இங்கே கர்நாடகாவில் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி புழுங்கல் அரிசி கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்டீம் ரைஸ் தான். இந்த ரைஸை நம்ம ஊற வைக்க தேவையே இல்லை. அரிசி கழுவி அப்படியே உல வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் சாதம் வெடிச்சிடலாம். சாதம் வெடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல மெலிசாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். சாதத்தை நம்ம வெடித்து வைக்கிறதுக்குள்ளவே சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே தோட்டத்து பக்கம் போகலாம் வாங்க. இன்னைக்கு காம்பவுண்ட் சுவர் ஓரமாக இந்த அழகான சிவப்பு கலர் பூக்கள் நிறைய பூத்து இருந்துச்சு. இந்த பூ தமிழில் என்ன பேருன்னு தெரியலங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததில் சால்வியா அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த பூக்களை ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி போன வாட்டி நான் நர்சரிக்கு போயிருக்கும் பொழுது அங்கேயும் இந்த சால்வியா பூக்களை பார்த்தேங்க. இந்த ஜெர்பராக் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இது சால்வியா பூக்கள் தான். இதையும் இப்போ நர்சரியில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம். நர்சரியில் இருக்கிற பூக்கள் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சுங்க. நல்ல உரங்களை கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.